மூவி எப்படி இருக்கு ப்ரோ? செம மூவி. இந்த மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. ரஜினி கூலி படமா அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, இதே பார்க்கறதுக்கு எப்படி சூப்பரான படம். இதுதான் தளபதி தளபதி தலைவர்னா தலைவர். விஷ் பண்ணிட்டீங்களா? சூப்பராக இருக்குங்க. இது எத்தனை டைம்னு தெரியலைங்க, பல டைம் பார்த்தாச்சு. 20 25 தெரியல. இந்த படம் வந்த புதுசுல தியேட்டர்ல பாத்தீங்களா? 7 மணி ஷோ பார்த்துங்க, முதல் ஷோ. முதல் ஷோ 7 மணில பாத்தீங்க. ஆமாங்க. இப்போ பாக்கும்போது எப்படி இருந்ததுங்கண்ணா? எதுவுமே மாறல, அப்படியே இருக்கு, நல்லா இருக்கு. வேற தலைவர் படம் ரீ ரிலீஸ் பண்ணலாம்னா இது பண்ணலாங்களா? அண்ணாமலை பண்ணலாங்க. அண்ணாமலை பண்ணலாங்களா? அண்ணாமலை சரி, அப்படியே தலைவருக்கு ஒரு விஷ் பண்ணிருக்கீங்களா? பயங்கரமா இருந்துச்சுங்க. வேற லெவல்ல வேற level. எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லா இருந்ததுங்களா? படம் நல்லா இருந்துச்சுங்க. ரஜினி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஏஆர்மான் மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. ரம்யா கிருஷ்ணன் ரம்யா கிருஷ்ணா அவங்களாம் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. படம்லாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் எத்தனை வாட்டி ப்ரோ பாக்குறீங்க? நான் சண்டில ஒரு 50 டைம் பார்த்துருப்பேன். இப்போ தியேட்டர்ல ஒரு 10 டைம் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். படம் எப்படி இருந்துச்சுங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ரொம்ப இருந்துச்சுங்களா? இந்த படம் அப்ப தியேட்டர்ல பாத்தீங்களா? அப்ப பார்த்தல, இப்ப ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறேன். ஆனா டிவில பார்க்கும்போது அவ்வளவுக்கு அந்த இது தெரியல. பட் தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப மாசா இருக்கு. ரொம்ப மாசா இருக்கு. ரம்யா கிருஷ்ணன் எப்படி பண்ணியிருந்தாங்க? அவங்க சொல்லவா வேணும். அவங்க ஆக்டிங்க்கு லெவலே இல்ல. சூப்பரா சாங்ஸ் பண்ணிருக்காங்க. எப்படி இருந்தது மேடம்? சாங்ஸ் அப்ப கேட்டதுக்கும் தியேட்டர்ல அந்த சவுண்டோட கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. வேற தலைவர் படம் ரீ ரிலீஸ் பண்ணலாம்னா இது பண்ணலாம். வேற தலைவர் பாஷா. பாஷா. ஓகே. மூவி எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லா இருக்கு. நான் மாலை போட்டு என்னோட சாமியை பார்க்க வந்திருக்கேன். எனக்கு தலைவர் தான் எப்பயுமே 2K கிட்ஸாக இருந்து ஒரு தலைவர் ஃபேனாக இருக்கு. ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ லவ் யூ தலைவா. ஹாப்பி பர்த்டே. படம் நல்லா இருக்குங்க. படம்லாம் வேற லெவல். வேற லெவல்ல. நான் 17 வயசுல நான் பார்த்தேன். திருப்பி வந்து பார்த்தேன். சிவாஜி கணேசன் சார் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்கேன். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேன். இப்போ அது ரீ ரிலீஸ்ல பாக்கும்போது எப்படிங்க இருந்தது? பழைய நினைவுகள் ஏதாவது? அதெல்லாம் மாசம்லாம் என்னைக்குமே குறையாதுங்க. அவ்வளோதான். அப்படியே ரஜினிக்கு ஒரு விஷ் பண்ணிருக்கேன். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தலைவர் சூப்பர் சார் ரஜினிகாந்த் அண்ணா. ஓகே. ப்ரோ, படையப்பா ரீ ரிலீஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் தான். எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இது பலாயிரம் டைம் நாங்கள் டிவியில் பார்த்துட்டோம். லோக்கல் டிவியில் டெய்லியுமே தான் போட்டுட்ருக்கான். பட் வந்து தேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ வந்து சொல்லுவாங்களே, ஸ்க்ரீனில் சொன்ன மாதிரி தான் வயசானவங்க ஸ்டைல் அளவு என்ன குறையிலன்றே. ஸோ அதே மாதிரி எனர்ஜெட்டிக்கோட இருக்காரு. புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பாருங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடுறாங்க. ஹாப்பி பர்த்டே தலைவா. நன்றி, தேங்க்யூ. சிவாஜி கணேசன் சார்லாம் நடிச்சிருக்காரு. அவர் ஆக்டிங்ல எப்படி இருந்தது? அவர் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ அதான் சொல்கிறாங்க, புது படம் பார்த்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பழைய படம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்த படம் மாதிரி தெரில. நீங்கள் வந்து ஒரு ஆல்ரெடி தெரிஞ்ச டைலாக் தான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ தலைவருக்கு பிறகு நாங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. ஓகே. படம் எப்படி இருந்துச்சுன்னா? சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். ரீ ரிலீஸ்ல பாக்கும்போது எப்படிங்க இருந்துச்சு இந்த படம்? சின்ன வயசுல பார்த்தது இப்ப அதே சின்ன வயசான மாதிரி இருக்கு. அதே சின்ன வயசு. ஆமா. யார் ஆக்டிங்ல வரும் தலைவர் தாண்டி? தலைவர் தாண்டிங்களா? எல்லா ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு இந்த படத்துல. சிவாஜி கணேசன் ஓகே, சூப்பர். ரம்யா கிருஷ்ணன் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. வேற தலைவர் படம் ரீ ரிலீஸ் பண்ணலாம்னு இது பண்ணாங்க. வேற தலைவர் படம் ரீ ரிலீஸ் பண்ணலாம்னு அவர் படம் எந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் ஓடும். ஓகே. படம் எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருந்துச்சுங்களா? சோ அந்த படம் எத்தனை வாட்டி பாத்திருப்பீங்க டிவில? டிவில ஏகப்பட்ட வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ தேட்டரில் ஒரு டைம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஓகே. சாங்ஸ் இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருக்கு. இந்த சாங் இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து இது கேட்ட எப்படி சொல்றது, ப்ரோ பர்த்டே சாங் பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கு. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனாலும் படம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கு. தலைவர் பெஸ்ட் பண்ணிட்டார். வேற தலைவர் படம் ரீ ரிலீஸ் பண்ணலாம்னு இது பண்ணாங்க. நான் வந்து எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே, பர்த்டே எதிர்பார்த்தாலும் என்ன, தலைவர் படம் பார்த்தா ஹாப்பி. எப்பயும் கொலம் மாஸ் தான். ஓகே ப்ரோ, அப்படியே ஒரு ஹாப்பி பர்த்டே மட்டும் சொல்லிருங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. என்ன படம்? படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. அப்போ அந்த ரிலீஸ்ல பாத்தீங்களா? பார்த்தேன். அந்த ரிலீஸ்லயும் பாத்தீங்களா? இப்ப பாக்கும்போது எப்படி இருக்குங்களா? நல்லா இருக்கு. எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குங்க. ஏற்கனவே நாங்கள் பலமுறை பார்த்த படம். பலமுறை பார்த்துருக்கீங்க. இப்ப இந்த ரீ ரிலீஸ் பண்ணி நல்லா இருக்கு. படம் பார்க்க நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சிவாஜி கணேசன் சார் நடிச்சிருந்தாரு. அவர் ஆக்டிங்ல அவர் ஆக்டிங் சொல்லவே தேவை, எப்பயுமே நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருக்கு. இந்த பழைய நினைவுகள்லாம் வந்ததுங்களா சார்? அதோட போய் சந்தோஷமா இருக்குது பார்க்கறதுக்கு. இதே மாதிரி ரஜினி படம் வேற படம் பண்ணலாம்னு வேற படம் இதுமாரி நல்ல ஹிட் படம் பார்த்தா நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு.
ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறீங்க அப்படின்ற போது டிவில பார்த்தது தியேட்டர்ல பார்த்து எப்படி இருந்துச்சு? இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப இதெல்லாம் இல்லை அதே மாதிரி அதே மாதிரி ரஜினி சார் படம் வேற படம் release பண்ணாரு. வேற என்ன பாட்ஷா பண்ணலாம் பாட்ஷா முத்து எல்லாம் பண்ணலாம் நல்லா இருக்கும் கண்ணு படம் சூப்பராக இருக்குது. அதாவது எப்படி சொல்லணும்னா 21 வருஷம் ஆகுது, வாழ்க்கையில் மறக்கவே முடியாது இது மாதிரி ஒரு படத்தை. இப்போ இந்த படத்தை வந்து தலைவரே வந்து ரீமேக் பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது தலைவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் இல்லை. அப்போ நாம் எப்படி இருப்போம், நம்ம நம்மளுக்குள்ள எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், நம்மளுக்குள்ள அந்த புத்துணர்ச்சி இருக்குல்ல யாருக்கு, அவருடைய ரசிகர்களுக்கு, தாய்மார்களுக்கு, குழந்தைங்களுக்கு, எல்லாத்துக்குமே மாணவிங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும் அந்த புத்துணர்ச்சி அப்படியே இருக்குது எல்லாமே. தியேட்டரில் வந்து பார்த்தா காலை கட்சிக்கு வந்தேன், டிக்கெட் கிடைக்கலன்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ தான் வந்தேன், இப்போ இல்லைன்னாங்க. பரவாயில்ல, தப்பு இல்லை, தலைவர் படம் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், ஈவினிங் ஷோவோட பார்த்துக்கலாம். ஆனால் மக்கள் வந்து எல்லாமே ஒன்று நினைக்கிறாங்க, தலைவர் தலைவர் தலைவர். தலைவா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஆவிப்பட்டுட்டேன். அதே மாதிரி படையப்பா வந்து உங்களுடைய 90 நினைவுகள் அப்படின்னு அந்த படம் அந்த டைம்ல பாருங்க. இல்லைக்கண்ணா, அதில் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா 90 அந்த காலகட்டத்தில் எப்படி சொல்லணும் அப்படின்னா கதை, அதுக்கு மேலே என்னுடைய உழைப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு மேலே கேரக்டர் நீலாம்பரி, அந்த கேரக்டர் எல்லாம் சூப்பராக டக்கராக இருந்துச்சு. அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய கே. ரவிக்குமார் சார் செம்மையாக இருந்தது. அன்றைக்கெல்லாம் ஒரு விருந்து கொடுத்தோம், மீண்டும் மீண்டும் கொடுப்போம். தலைவன் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு இந்த நாள் உங்களுடைய ஹாப்பி பர்த்டே. இது அடுத்த வருஷம் இதேமாரி ஒரு படம் பாஷா அப்படிங்கிற ஒரு விஷயம், அண்ணாமலை அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வாங்க எங்களுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் எப்பயும் ஒரே மாதிரியே இருப்போம். எங்களுக்கு அதான் பிடிக்கும். தலைவா சூப்பர் தலைவா, ஹாப்பி பர்த்டே தலைவா. அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக போகிற கொம்பளையும் எல்லாம் வந்த சரித்திரமே இல்லை அப்படியே சொல்லியிருக்கேன். இதை மட்டும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். ஓகே ஓகே. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே. இங்க என்னை பொறுத்த வரையிலும் சொல்ல போனால் அடுத்த படம் பார்க்கணும். இதே அடுத்தது 26 சரி ரீரிலீஸ் படம், அதாவது வேற ஒரு படம் இதே மாதிரி படையப்பா மாதிரி வேற ஒரு படம் பாஷா இல்லை அண்ணாமலை பாஷா ரெண்டு படமும் இல்லைக்கண்ணா, 2 படமும் வரணும். நாங்களாம் பார்த்து அப்படி செம்மையாக மகிழ்ச்சி பண்ணோம். டிவியில் பார்க்குறோம், செல்லில் பார்க்குறோம், அதெல்லாம் இல்லை. தியேட்டர் வந்து பார்க்கணும்ல, அதான பெரிய சந்தோஷம். அதை மட்டும் பார்க்கணும். எலிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கேன், எல்லாம் டக்கராக வரும் அப்படி சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதில் ஒரு பெரிய குழப்பம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் டைம் எப்படி நம்ம அந்த படத்தில் எப்படி நடிச்சோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் எப்படி ரசிச்சிங்களோ அந்த மாதிரி நாமளும் ரசிப்போம்ல. கரெக்டா? ஓகே.